கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் ஓசியா என்கிற தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்கிறது. இந்த ஓசியா தீர்க்கதரிசி என்பவர் அன்பின் தீர்க்கதரிசி. ஓசியா என்றால் யோசுவா என்று அர்த்தம். ஓசியா என்றால் இயேசு என்று அர்த்தம். அந்த அன்பின் தீர்க்கதரிசி இவ்விதமாய் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஜனங்கள் பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடே இரத்த பழிகள் சேருகிறது. இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால், தேசத்திலே உண்மை இல்லை. அது இஸ்ரேல் தேசமாக இருந்தாலும் சரி, அது இந்திய தேசமாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலும் இப்பொழுது வந்துட்டு அதாவது there is no faithfulness. அது மட்டுமல்லாமல் இரக்கம் இல்லை. தேசத்திலே there is no love, there is no mercy, there is no grace. இப்படிப்பட்ட கடைசி நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேசத்திலே தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஜனங்களுக்கு வந்துட்டு there is no acknowledge of God, Lord Jesus Christ. தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்கிறார். அதனால தான் இஸ்ரவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஜனங்க என்ன செய்கிறானாக்கா, இந்த நாட்களிலே பொய்யானையிடுறாங்க. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அப்போ ஆணையிடத்தில் வந்துட்டு உண்மை கிடையாது. ஒரு ஆணையிட்டானா அதாவது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்ணாலும் சரி, ஒரு கோவனன்ட் அதை உடன்படிக்கை பண்ணாலும் சரி, அதை அதை ஆணையிட்டாலும் சரி, அதை என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் நிறைவேற்றணும். அந்த நிறைவேற்றுறது கிடையாது. பொய்யானிடுறாங்க. அப்புறம் நம்பிக்கை துரோகம். இதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நாட்களில் ஜனங்கள் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக, நம்பிக்கை துரோகிகளாக காணப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கொலை மிகுதியாய் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ சகோதரனிடத்தில் அன்பில்லை என்றாலும் அது கொலை தான். அதாவது கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல், அதாவது காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? அதாவது சகோதரனிடத்தில் அன்பு கூறவில்லை என்றாலும் அது கொலைக்கு சமந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் திருட்டு, எங்கே பார்த்தாலும் என்ன செய்ய தெப்ட் நடக்குது. இன்றைக்கி டிவி ஓப்பன் பண்ணால், மீடியாலாம் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் திருட்டு, கொள்ளைன்னு சொல்லிட்டு, அப்புறம் விபச்சாரம், வேசித்தனம் அதிகமாய் நடக்கிறது. ஆண்கள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி விபச்சாரம். அதாவது எப்படின்னா தண்ணீர் குடிப்பதை போல, அதாவது கடையிலே தேநீர் அருந்துவது போல என்ன செய்கிறாங்க, விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல ஏமாற்றுகிறார்கள். என்றால் 420, அதாவது எப்படின்னாக்கா அதாவது எப்படின்னா கான்ஸ்பிரசி, அதாவது சதி திட்டம் செய்து எப்படியாச்சும் அவங்களை ஏமாற்ற வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நம்மக்கிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க, அதை நம்ம செய்கிறோம். அந்த ஒரு பணமே கேட்குறாங்க, அதை கொடுக்குறோம், ஆனால் அது திரும்ப கொடுக்கறது இல்லை. ஏதாச்சும் ஒரு திங்ஸ் கொடுக்குறோம், அதை திரும்ப கொடுக்கறது இல்லை. அது மாதிரி ஏமாற்றுறது. அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருந்தாலும் சரி, அவங்கள நான் அதாவது எப்படின்னா கண்டிக்கிறேன். எப்படின்னாக்கா இந்த ஜனங்கள் அதிகமாக மது அருந்துறதுனால என்ன செய்யணும், இந்த டாஸ்மாக்லாம் ஒழிக்கணும். அதனால் பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பல குடும்பங்கள் கெட்டு அதனால் தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாநிலத்தினுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தினுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக மோசமான நிலையில் போய் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க அப்படின்னா மது அருந்தது என்ன செய்யணும், ஜனங்கள் திருந்துவதற்காக இதெல்லாம் என்ன செய்யணும், டாஸ்மாகலாம் தடை பண்ண வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உண்மை இல்லா நிலை.
அதாவது ட்ரூத் அதாவது ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மையே கிடையாது. ஜனங்கள்கிட்ட வந்துட்டு அதாவது பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று, உண்மையே இல்லாத நிலை இந்த கடைசி நாட்களிலே காணப்படுகிறது. போன்றவைகளெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்து வருகிறார்கள் இந்நாட்களில். அதாவது பாவம் செய்யும் ஜனங்களுக்கு கர்த்தர் வந்துட்டு நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்கு அவர் தயங்குவதில்லை. அதாவது தேவனின் அனாதி சிநேகம், அதாவது நம்மை மனம் திரும்ப அழைக்கிறது. அதாவது ரியல் ரிப்பண்டன்ஸ் பிரிங்ஸ் ரியல் அதாவது லவ். அதாவது எப்படின்னாக்கா உண்மையான மனம் திரும்பல் தான் நம்ம இந்த அன்புக்கு நேராக நம்மளை வழிநடத்த முடியும். ஜனங்கள் அது மட்டும் இல்லாமல் விக்கிரங்களுக்கு பின் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஊமை விக்கிரங்களுக்கு, ஜீவனில்லாத விக்கிரங்களுக்கு அதாவது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அதன் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து கடைசி நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதாவது பிசாசை ஜெயித்தது நிமித்தமாக, மரணத்தை ஜெயித்தது நிமித்தமாக அவர் என்ன செய்த ஜனங்கள் மீது அன்பு வைத்து கருணை வைத்து அவர் மன்னிப்பு கொடுக்குறாரு, அவர் அன்பு காட்டுறாரு, அவர் பரலோகத்துக்கு நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு. அதனால வந்து தான் இந்த தீர்க்கதரிசி ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, தேசத்திலே உண்மை இல்லை, தேசத்திலே இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. இந்த கடைசி நாட்களே தேசத்தில் வந்து உண்மை இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மக்களை பற்றி இரக்கம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல தேவனை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். ஒன்றான மெய் தேவனாக்கி அவரையும் அவர் அனுப்பின குமாரனாய் இயேசு கிறிஸ்து அறிவிதே நித்திய ஜீவன். நான் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலையிலே கூட தகப்பனே, நீர் இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்துக்கிற கிருபைக்காக நன்றி உள்ளதைத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கூட தகப்பனே, இந்த வசனத்தின்படி நடக்க கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே உலகம் முழுதும், இஸ்ரேல் நாட்டிலும், எங்களுடைய இந்திய நாட்டிலும் கூட தகப்பனே சகோதர ராஜா, எங்கும் ஜனங்கள் மத்தியிலே உண்மை இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, பாசம் இல்லை, தேவனை பற்றுகிற அறிவு ஜனங்களுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது கூட தகப்பனே. உம்மை அறிகிற அறிவை கொடுத்து ஜனங்களுக்கு, அந்த இருட்டுள்ள ஜனங்கள் உலகத்தின் ஒளியாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கிருபை பாராட்டும்படியாக நாம் செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் செபிக்கிறோம். உடைய நாமம் மட்டுமே மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் பிதாவே, ஆமீன்.